வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல தேங்காய் பூரான் போலி பண்ண போறோம். இந்த போலி ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதே சமயம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். வாங்க இப்போ இந்த டேஸ்டான தேங்காய் பூரான போலியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. போலிக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் 1/4 கிலோ மைதா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மேல் மாவு சுவைக்காக 2 பிஞ்ச் உப்பு. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மறுபடியும் ஒரு தடவை கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். தண்ணியை மொத்தமா ஊத்திராம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வா இருக்கு. இப்போ இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மறுபடியும் அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கங்க. இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சாதான் போலி நல்லா சாஃப்டா இருக்கும். 5 to 6 நிமிஷம் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சாதான் மைதா மாவுக்குன்னு ஒரு இழுவத்தன்மை இருக்கு இல்லையா, அந்த இழுவத்தன்மை தெரியாம போலி தட்டுறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். அடுத்து இதுல 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட 3/4 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்து நல்லா மாவுல இந்த மாதிரி பெரட்டி வச்சு 1.5 to 2 மணி நேரம் ஊற வைக்கணும். மூடி வச்சிடலாம். மாவு ஊறிட்டு இருக்கட்டும். 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 3/4 கப் பொடித்த வெல்லம், இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்கிறேன். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா தண்ணி சேர்க்கிறேன். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வரட்டும். வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும், பாகுபதம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் நெய் உருகுனதும் இதுல 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நிதானமான தீயில வச்சு இந்த தேங்காய் துருவலை 4-5 நிமிஷத்துக்கு வதக்கிட்டோம்னா தேங்காய் துருவலில் உள்ள ஈரப்பதம்லாம் போயிடும். பூரணமும் நல்ல வாசனையா இருக்கும். 5 நிமிஷமா நிதானமான தீயில வச்சு வதக்கியாச்சு. தேங்காய் துருவெல்லாம் நல்லா வதங்கி அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் நல்ல ஒரு வாசனையா இருக்கு. இது கூட நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு நிதானமான தீயில வச்சு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். தேங்காய் துருவலும் வெள்ளைக்கரைசலும் ரெண்டும் நல்லா ஒன்று சேர்ந்து கையில தொட்டு பார்த்தா ஒட்டாம இருக்கணும். அந்த பதம் வர வரையும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இப்ப கையில தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாம வருது. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜ்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க. நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. பூரணம் ரெடி ஆயிடுச்சு. மாவு 2 மணி நேரமா நல்லா ஊறிடுச்சு. இந்த மாவை மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சாச்சு. இப்ப இந்த மாவை தனித்தனி உருண்டைகளா பிரிச்சு வச்சிடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தையும் உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். போலிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு, பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம போலியை தட்ட போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன பவுல்ல நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்க ஃபுல்லாவே நெய் சேர்த்து பண்றதுனாலும் பண்ணிக்கங்க. நான் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து
கலந்து பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி வாழை இலையில தான் போலியை தட்ட போகிறேன். இதுக்கு பதில் நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டோ அல்லது பட்டர் ஷீட்டோ எடுத்துக்கோங்க. வாழை இலையில லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச நெய் எண்ணெய் கலவையை லைட்டாக கையில் தொட்டுட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா விரிச்சுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி விரிச்சா போதும். இந்த மாதிரி லைட்டாக விரிச்சிட்டு ஒரு உருண்டை பூரணத்தை எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை திருப்பி போட்டுட்டு லைட்டாக நெய் அல்லது எண்ணெயை தொட்டுட்டு நல்லா பெருசாக தட்டிக்கலாம். மாவு 2 மணி நேரம் ஊறினதுனால நல்லா தட்டுறதுக்கு ஈஸியாக வருது. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மெல்லிசாவும் இல்லாமல் எந்த அளவு திக்னஸ்க்கு தட்டியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு போலியும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், போலியை போட்டு எடுத்துடலாம். இப்போ போலியை போடுறதுக்கு தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. நம்ம தட்டி வச்ச போலியை இலையோடையே எடுத்து இப்படியே வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அந்த சைடு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. திருப்பி போட்டுட்டு இந்த சைடும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல போலி உப்பி வருது. இந்த மாதிரி உப்பு வெந்ததுன்னா சூப்பரான சாஃப்ட்னஸில் இருக்கும். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அந்த சைடு வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். ஒவ்வொரு பக்கமுமே 2 நிமிஷம் வெயிட் பண்ணி திருப்பி போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 2 சைடுமே வெந்து போலி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சாஃப்டான டேஸ்டான தேங்காய் பூரண போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.